நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட ஜாஸ்வா டிவி நேயர்களோடு கூட, ஜாஸ்வா டிவியை பார்க்கிற பிள்ளைகளோடு கூட மகிமையின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே, உங்கள் அனைவருக்கையும் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய ஆண்டு உங்கள் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக, மகிழ்ச்சி தரும் ஆண்டாக, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஏற்றமிகு ஆண்டாக, எழுச்சியின் ஆண்டாக, இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நல்ல சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்கிற, உங்களை பலப்படுத்துகிற ஆண்டாக காணப்பட ஆண்டவருடைய பாதத்திலே உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வேளையில் கூட உங்களோடு கூட நான் பேசும்படியாக தேவன் கொடுத்த ஒரு நல்ல வார்த்தையை உங்களுக்கு சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த யோவானுடைய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது: உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இந்த வசனத்தை நாம் சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக உலகத்திலே பட்ட பாடுகள் எவ்வளவோ உண்டு. அவர் அனுபவித்த வேதனைகள் மனம் ரீதியாக மட்டுமல்ல, உடல் ரீதியாகவும் அவர் இரத்தம் சொட்ட சொட்ட கைகளிலும் கால்களிலும் ஆணி கடாவப்பட்டவராய் அவர் பட்ட வேதனைகள், உபத்திரவங்களையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியங்கள், நாமும் இந்த உலகத்திலே பாடுகளை அனுபவிக்கக்கூடாது என்பதற்காக அவர் நமக்காக இரத்தம் சிந்தி மரித்ததை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட உலக பிரகாரமான காரியங்களிலே உலகத்திலே நாம் வாழும் பொழுது நமக்கு உபத்திரங்கள் நிச்சயமாக உண்டு. ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன பரிசுத்த யோவான் என்ன சொல்கிறார் பாருங்கள். திடன் கொள்ளுங்கள், ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார், அதே போல் நீங்களும் உலகத்தை ஜெயிக்கலாம் என்று சொல்கிறான் பவுலடியார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்கிறதை நாம் பார்க்கிறோம்: எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். உலகத்திலே உபத்திரவங்கள் இல்லாதவர்களே கிடையாது. அழகாக அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள்: வீட்டுக்கு வீடு வாசல் படி. ஒவ்வொரு வீட்டிலும் அவர்களுக்கு தகுந்த உபத்திரவங்கள், வேதனைகள், பாடுகள் உண்டு. ஏன்னா இன்னொன்று சொல்லுவாங்க, விரலுக்கு தகுந்த வீக்கம்பாங்க. ஏன்னா அந்த பற்று அனுபவித்ததை பழமொழியாக சொல்லியிருந்தாலும் கூட நாம் பார்க்கிறோம், உபத்திரவங்கள் இல்லாத மனிதர்களே இந்த உலகத்தில் கிடையாது. ஆனாலும் கூட அந்த உபத்திரவத்தின் நேரத்திலே, அந்த உபத்திரவம் நமக்கு வருகிற வேளையிலேயே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா உபத்திரவம் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சற்று சிந்தித்தோமானால், நாம் அதன்படியாக நடந்து கொண்டோமானால் நிச்சயமாகவே ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெறலாம். ஏன்னா முதலாவதாக உபத்திரவத்தின் மத்தியிலே தேவனை துதிக்க வேண்டும். ஏன்னா 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்த்தோமானால், எல்லாவற்றிலேயும் சோஸ்திரம் செலுத்துங்கள் என்று பார்க்கிறோம். எல்லா காரியங்களும் உபத்திரம் வருதா, ஏசப்பா சோதரம், ஏசப்பா நமக்கு கொடான குடி சோத்திரமப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சோத்திரம் செலுத்துகிறோமானால் அந்த உபத்திரவங்கள் நமக்கு எந்த விதமான பாடுகளையும் கொடுக்காது. ஏன்னா பார்க்கிறோம், வேதாகமத்திலே தானியேல் நமக்கு ஒரு முன் உதாரணமாக காணப்படுகிறான். தானியேல்
கொடுக்கப்பட்ட உபத்திரவங்கள் அநேகம். ஆனால் கூட அவன் துதித்தான். தானியேல் தான் முன்பு செய்தபடியே தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு 3 வேளை ஜெபம் பண்ணினான்னு பார்க்குறான். சோஸ்திரம் செலுத்தினான். துதி செலுத்தும் போது, சோஸ்திரம் செலுத்தும் பொழுது நமக்கு வருகிற பாடுகள் எல்லாம் போன இடம் தெரியாமல் போய்விடும். நான் ஒன்று சொல்லுவேன், அதிகாலையில் நீங்கள் எழும்புறீங்க, அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்களாம் எப்படி ஜெபம் பண்ணுவீங்களோ, எப்படி ஆண்டவரை துதிப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் எந்த காலத்தையும் முன்னிட்டு நான் எவ்வளோ நேரத்துக்கு படுத்தாலும் சரி, 3 மணி 50 நிமிஷத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு முழிப்பு வந்துடும். நான் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கலான்னு சொன்னால் கூட தூங்க முடியாது. உடனே எழும்பி படுக்கையிலே அமர்ந்து கொண்டு நான் பண்ணுகிற ஜெபத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா ஆண்டவர் இந்த வயதான காலத்திலும் உங்கள் மத்தியிலே என்னை நிறுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்படியாக ஒரு சிலாக்கியத்தை தந்திருக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அதிகாலையிலே நீங்கள் பண்ணுவீர்களானால் உங்களுக்கு உபத்திரவம் கிடையாது, உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. அந்த நாள் முழுவதும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருப்பதை நான் என் வாழ்க்கையில் அனுபவித்ததினாலே உங்களோடு கூட அதை சொல்ல விரும்புகிறேன். காலையில் எழும்பின உடனே என் படுக்கையில் இருந்து, ஆண்டவரே இந்த நாளை காணும்படியாக நீர் கொடுத்த ஒரு பெரிதான கிருபைக்காக உமக்கு கோடான கோடி சோஸ்திரம் ஐயா. இந்த நாளை ஒரு மகிழ்ச்சி நாளாக நீங்கள் மாற்றி தாங்கப்பான்னு கேட்டுவிட்டு, முதலாவது என்ன செய்வேன்னா, என்னுடைய 2 கைகளை எடுப்பேன், கண்களின் மேலே வைப்பேன். ஏசப்பா, 2 நல்ல கண்களை கொடுத்தீங்க உம்மை வேதாகமத்தை பார்க்க, உம்மை வேத வசனங்களை வாசிக்க. ஆண்டவரே, நான் நடந்து செல்லும்போது நல்ல முறையிலே பாதைகளை பார்த்து செல்லும்படியான நல்ல 2 கண்களை கொடுத்தீங்கப்பா, உமக்கு கொடான கொடி சோஸ்திரம். அதற்கு அடுத்து ஆண்டவரே 2 காதுகளை கொடுத்தீங்க. ஆண்டவரே வசனங்களை கேட்க, வார்த்தைகளை கேட்க. ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் அடிக்கப்படும் மணி ஓசையின் காதிலே விழுந்த ஆலயத்திற்கு செல்லும்படியாக ஆண்டவரே 2 நல்ல காதுகளை கொடுத்தீங்க, உமக்கு கொடான கொடி சோஸ்திரம் அப்பா. ஆண்டவரே நல்ல மூக்கை கொடுத்தீங்க, நல்ல சுவாசிக்க. ஆண்டவரே சளி பிடிக்காதபடி, ஆண்டவரே நல்ல பாதுகாப்பான முறையிலே ஆண்டவரே நல்ல சுவாசத்தை சுவாசிக்க நல்ல நாசியை கொடுத்தீங்கப்பா, உமக்கு கொடான கொடி சோஸ்திரம். அதற்கு அடுத்தபடியாக வாயில் கை வைப்பேன். ஆண்டவரே நல்ல வாயை கொடுத்தீங்க, உமக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை மக்கள் மத்தியில் பேச, நல்ல எந்த உணவை உண்டாலும் கூட ருசியாக ஆண்டவரே நான் சுவைத்து சாப்பிடும்படியாக ஒரு நல்ல நாவையும் வாயையும் கொடுத்ததற்காக உன்னை நன்றி செலுத்துகிறோமப்பா. உம்மை பாட, உம்மை போற்ற, உம்மை துதிக்க, ஆண்டவரே உம்முடைய வசனங்களை வாசிக்க, ஆண்டவரே நல்ல வாயின் மூலமாக அநேகருக்கு உடைய நன்மைகளை பற்றி நீர் செய்த அதிசயங்களை செய்ய சொல்ல நீர் கொடுத்த சிலாக்கியத்துக்காக நன்றின்னு சொல்லிவிட்டு, அதற்கடுத்து நல்ல முறையிலே உணவு சாப்பிடுகிற உணவெல்லாம் இறங்கும்படியாக நல்ல தொண்டையை கொடுத்தீங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இருதயத்துக்கு என் கையை கொண்டு வருவேன். 2 கையை இப்படி இருதயத்தில் வைப்பேன். ஏசப்பா, சர்வலோக நியாயாதிபதியே, சர்வத்தையும் படைத்த ஆண்டவரே, உலகத்திலே ஆண்டவரே உம்மை போல ஒரு தேவன் இல்லைப்பா. நீங்கள் சதா காலமும் சகல நேரமும் ஆண்டவரே வீட்டிருக்கிற ஒரு நல்ல இருதயத்தை கொடுத்தீங்கப்பா. இந்த இருதயத்தில் நீங்கள் இருந்து நீங்கள் அரசாளுகிறபடியாலே, இந்த இதயத்திலே நீங்கள் வீட்டிருக்கிற சிம்மாசனமாக என் இருதயத்தை நீங்கள் வைத்திருப்பதற்காக கொடான கொடி சோத்திரம்னு சொல்லுவேன். நீங்கள் அப்படி சொல்லி பாருங்கள். உங்கள் இருதயத்தில் எந்த விதமான நோயும் வராது, எந்த அடப்பும் வராது, எந்த தொந்தரவும் வராது, எந்த சுவாச கோளாறுகளும் வராது. ஆண்டவர் வீட்டிருக்கிற இதயம், ஆண்டவர் இந்த இதயத்தின் மூலமாக தான் நம்ம உலகத்தை பற்றிய சிந்தனைகள், ஆண்டவர் பொல்லாத யோசனைகள் எல்லாம் இந்த இருதயத்தில் தான் புறப்படும்னு சொல்லி நம்ம வேதாகத்தில் பார்க்குறோம். அந்த இருதயத்தில் ஆண்டவர் இருக்கும்படியாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, உங்கள் வாழ்க்கையே மாறிடும். அதற்கடுத்து அப்படியே கீழே கொண்டு போவேன். நல்ல வயிறை கொடுத்தீங்கப்பா, எந்த சாப்பாடானாலும் ஜீரணமாகும்படியான நல்ல வயிறை கொடுத்தீங்க. 2 கிட்னிகளை கொடுத்தீங்கப்பா, யூரின் பிரச்சனையே இல்லாதபடி நல்ல மோசம் போகும்படியாக, நல்ல மலச்சிக்கலே இல்லாதபடி நான் வாழ முடியாத கிருபையை கொடுத்தீங்க. 2 நல்ல தொடைகளை கொடுத்தீங்க. நான் 2 கைகளையும் தட்டி ஆண்டவரே நடக்கும்படியாக நல்ல 2 தொடைகளை கொடுத்தீங்க. ஏசப்பா, நல்ல 2 கால்கள், நல்ல பாதங்களை கொடுத்தீங்க. உமக்காக ஓட, உடைய ஆலயத்தை நோக்கி அதிகாலையில் எழும்பின உடனே ஆலயத்தை நோக்கி செல்ல, ஆண்டவரே உடைய காரியங்களை செய்ய 2 கால்களை கொடுத்தீங்கப்பா, உமக்கு கொடான கொடி சோத்திரம்னு சொல்லி எழும்பி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய காண்டாக்டில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 25 நம்பர்கள் என்னுடைய காலையிலே 4 மணிலேருந்து 4:30 மணிக்கு அவங்களுக்கான அன்றைய தினத்துக்கான ஒரு வேத வசனத்தை போட்டுவிட்டு
ஜெபம் பண்ணி ஆலயத்திற்கு சென்று அதிகாலை ஆராதனையை கலைந்து விட்டு வீட்டுக்கு வருவேன். இன்று வரைக்கும் பாருங்கள், என்னுடைய வயசுக்கு கண்ணாடி போடாமல் அந்த வேதாகமத்தில் உள்ள சிறு வசனங்களை கூட பார்க்கும்போது என்ன மாதிரி ஸ்கூல் வச்சுருக்கிற கரஸ்பாண்டெலாம் பேசுவாங்க, சார் நீங்கள் கண்ணாடியே போட மாட்டிங்களா? ஆண்டவர் எனக்கு போடும்படியாக வைக்கலை. காரணம், அதிகாலை எழுமனோன்னு 2 கைகளையும் கண்ணுகளை மேலே வைக்கிறேன். ஏசப்பா நல்ல கண் பார்வையை கொடுத்துருக்கீங்கப்பா, அவங்க கொடான்னு குடி சொல்லுது. அப்படிப்பட்ட ஆண்டவர் கண்ணாடி மாட்ட வைப்பாரா? நல்ல இருதயத்தை கொடுத்துருக்கிறீங்கப்பா, நீங்கள் சர்வலோக நியாயாதிபதியாக சகல நேரமும் வீட்டிருக்கிறீங்கப்பா, நீங்கள் இருந்து அரசாளுகிற இந்த இருதயம் உமக்கு சொந்தமானதப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த இருதயத்தின் மூலமாக நமக்கு ஏதாவது வேதனைகள், பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வருமா? வரவே வரா. செய்து பாருங்கள், ஜெபம் பண்ணி பாருங்கள். அதிகாலையில் எழும்பி அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டிடுவான்னு சொன்னீங்களப்பா, நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாகவே உபத்திரவத்தின் மத்தியில் நீங்கள் தேவனை துதிப்பவர்களாக இருப்பீர்கள். எந்த உபத்திரமும் உங்களை ஒன்றும் செய்யாது. அதற்கு அடுத்தபடியாக நாம் என்ன செய்யணும்? உபத்திரவத்தின் மத்தியிலும் கூட நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசம் சற்றும் கூட குறைந்து போகக்கூடாது. கஷ்டம் வரும், பாடுகள் வரும், நெருக்கடிகள் வரும், சோதனைகள் வரும், வேதனைகள் வரும். ஆனாலும் கூட நம்முடைய விசுவாசம் கடுகளவு கூட மாறாமல், என்னை படைத்த ஆண்டவர், அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன். எந்த காரியமானாலும் சரி, எந்த கஷ்டமானாலும் சரி, நான் சகித்துக்கொள்வேன். ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், பலன் தந்திருக்கிறார். உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்க என்று சொன்ன கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக இருந்தால் நிச்சயமாகவே நீங்கள் உபத்திரவத்தின் மத்தியிலும் உங்களுடைய விசுவாசம் உங்களை தாங்கும், தப்புவிக்கு ஏந்து பாதுகாத்து கொள்ளும். யோபுவை போல உலகத்திலே உபத்திரவத்தை அனுபவித்தவர்கள் யாருமே கிடையாது. நம்ம யோபுவின் புஸ்தகத்தை பார்த்தோமானால் அவர் என்ன சொல்கிறான் பாருங்கள். யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். சொல்லுவோமா? மோகனங்கள் சொல்லுவாங்க, ஒரு ஆலயத்தில் ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும்போது 5-6 பேர் துப்பாக்கியோடு அந்த ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. இயேசுவை மறுதலித்து விட்டு நீங்கள் வெளியில் செல்வதாக இருந்தால் உங்களை உயிரோடு விட்டுருவேன், இல்லைனா சுட்டு கொன்றுவேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க துப்பாக்கி எடுக்க பார்த்தோன்னா அந்த ஆலயத்தில் உள்ள கூட்டங்கள் பெண்கள் ஆண்களுமாக ஒவ்வொருவராக வெளியேறினாங்க. ஆனாலும் கடைசியாக ஒரே ஒரு சின்ன பிள்ளை வந்து சொல்லிச்சு, நீங்கள் கொல்லுங்க, நான் ஏசப்பாவையும் மறுதளிக்கவே மாட்டேன். அவரோடு சேர்ந்து அவங்க குடும்பத்தின் பிள்ளைகள் மட்டும் நின்னாங்க, மற்ற எல்லாரும் ஓடிட்டாங்க. ஓடின உடனே இந்த 5 பேரும் முகமூடியை கலத்திட்டு சொன்னாங்க, உண்மையாக ஆண்டவரை தொழுகிறவங்க இவங்க மட்டும்தான், மற்றவங்களாம் ஆண்டவர் பேரில் விசுவாசத்தோடு கூட ஆலயத்துக்கு வரல. கடமைக்காக வேதக்கு கிறிஸ்தவனாக இருக்கிறவன்னு சொல்லி ஆலயத்துக்கு போகிற நம்முடைய ஆலயத்துக்கு இன்று வரக்கூடிய மக்கள் இருப்பதை போல காணப்படுகிறாள் என்று சொல்லி சொன்னதாக சொல்லுவாங்க. ஏன்னா உண்மையான மனுஷன் ஆண்டவருக்காக உயிரை கொடுப்பதற்கு யோசிக்க மாட்டான். எந்த நேரத்திலும் கூட ஒரு நாள் நம்முடைய உடலை விட்டு உயிர் பிரிவது நிச்சயம். யோபு அதைத்தான் சொல்கிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். என் உடம்பில் உள்ள தோல் முதலாவனை அழுகி போன பின்பு என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன்னு சொல்கிறான். எல்லாம் அழுகி வீச்சம் எடுத்தாலும் கூட நான் தேவனை பார்ப்பேன். ஏன்னா கடந்த வாரத்தில் இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமோடு கூட திருநெல்வேலியில் பிளைண்ட் ஸ்கூல்லேருந்து எங்கள் சர்ச்சுக்கு வந்தாங்க. அப்பொழுது அந்த குருவானவர் செல்லதாசையா அவர்கள் சொல்லுவாங்க, இப்பொழுது ஒரு சகோதரர் கண்டேன் என் கண் குளிர கர்த்தனையே என்ற பாடலை உங்கள் முன்பாக பாடுவார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுவாங்க. இந்த பாடலை ஒரு ஆலயத்திற்கு பாட சொல்லும் பொழுது இந்த பிள்ளைகளுக்கு தான் கண்ணே தெரியாத இவை என்னடா கண்டேன் என் கண் குளிரன்னு பாடல் போகிறான் அப்படின்னு சொல்லி பேசின என் காதுக்கு செய்தி வந்தது. நான் சொன்னேன், ஆண்டவரை தரிசிக்கிறவன் கண்கள் மூலமாக அல்ல, இருதயத்தின் மூலமாகத்தான் தரிசிப்பான். இருதயத்தின் மூலமாக தான் ஆண்டவரோடு பேசுவான் என்று சொல்லிவிட்டு அந்த பாடலை பாட சொன்னாங்க. அந்த தம்பி அழகாக சூப்பராக, கண் பார்வை தெரிந்த நாம கூட அப்படி பாட மாட்டோம், அவ்வளோ அருமையாக அந்த பாடலை பாடினான். உண்மையிலே நான் ஆச்சரியப்பட்டேன். தேவனை தரிசிப்பதற்கு கண்கள் தேவையில்லை. கண்கள் மாம்சமான கண்கள், இச்சையான பார்வையை பார்க்கணும். அந்த சகோதரன் எந்த விதமான சூழ்நிலையும் இல்லாமல் உண்மையாக ஆண்டவரை தரிசித்து மன மகிழ்ச்சியோடு கூட அந்த பாடலை பாடினான். நான் அதைத்தான் சொல்கிறேன், யோபுவை போல உபத்திரவப்பட்டவங்க யாருமே கிடையாது. யோபு 42:2 பார்த்தோம்னா அவன் சொல்கிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்,
சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவுமே கிடையாது. நான் நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக இந்த உலகத்தை விட்டு போவதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு யோபை நான் வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவர் பேரில் வச்சிருந்த நம்பிக்கையை பாருங்கள். உபத்திரவத்தின் மத்தியிலே அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்தது. அதே போல தான் தானியேலை பார்க்கிறோம். தானியேல் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பார்த்தோமானால், சிங்க கபிலிருந்து தூக்கிவிடப்பட்ட தானியேல் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படாது. பாருங்கள், சிங்கத்துக்கு கபிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. ஆனால் தானியேல் மகிமையோட அந்த அரசனை சொல்கிறான், தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரான்னு சொல்லி கேட்கும்படியாக. ஏன்னா தானியேலுடைய விசுவாசம், தானியேல் ஆண்டவர் பேரில் வச்சுருந்த நம்பிக்கை அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் அவனை காப்பாற்றியது. அதே மாதிரி தான் நம்ம யோபுவை பார்க்கும்போது, யோபுவின் மனைவி யோபுவை பார்த்து என்ன சொல்கிறா, நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாயிருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விட. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெண்கள் மனைவிமார்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜாலியாக இருக்கணும், சாயங்காலம் டிவியை பார்க்கணும், பொழுதை போக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் யோபுவை போல நாம் இருந்தோமானால் அவங்க அப்படி தான் கேட்பாங்க. ஆனால் யோபு அதுக்கு என்ன சொல்கிறான் பாருங்கள், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறார், தேவனுடைய கையில் நன்மையை பெற்ற நாம் இந்த சின்ன தீமையை கூட அனுபவிக்கக்கூடாதான். பாருங்கள், யோபை போல நம்முடைய விசுவாசம் காணப்படுகிறதா, நம்முடைய உபத்திரவத்தில் நாம் எப்படி இருக்கிறோம். ஆனால் விசுவாசத்தோடு கூட மூன்றாவதாக நான் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே சொல்கிறேன். முதலாவதாக உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் தேவனை துதிக்க வேண்டும். இரண்டாவதாக உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் ஆண்டவர் பேரில் விசுவாசமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக உபத்திரவத்தின் மத்தியிலே நம்மிடத்திலே பொறுமை காணப்பட வேண்டும். பொறுமை நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்யக்கூடியது. எந்த ஒரு மனுஷன் எவ்வளோ கோபமாக வந்தாலும் நாம் பொறுமையாக இருந்தோமானால் அவனே நம்ம மற்றால் அப்படியே போயிடுவான். என்னடா இந்த மனுஷன் நம்ம வந்தோம் இப்படி பொறுமையாக இருக்கிறானேங்கிற மாதிரி சூழ்நிலைகளை நாம் பார்க்கலாம். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தரின் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்வு உபத்திரவம் இல்லை என்றால் இயேசு உங்களோடு இல்லை என்று தானே அர்த்தம். உபத்திரவத்தின் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கையிலே நான் பொறுமையோடு இருந்தால், யோபுவை பாருங்கள், அவ்வளோத்தையும் ரெண்டத்தனையாக பெற்றான். யோபுவின் வாழ்க்கையிலே 42ஆம் அதிகாரத்தை, யோபு 42ஆம் அதிகாரத்தை வாஸ்தவமானால் யோபுவுக்கு எல்லாத்தையும் ரெண்டத்தனையாக கொடுக்கிறார். ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார். அவன் பட்ட வேதனைகள், துன்பங்கள், கஷ்டத்தின் மத்தியிலே அவனுடைய விசுவாசம் அவனுக்கு பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஏன்னா நான் இதெல்லாம் வேதாகமத்தில் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்களில், நமக்கு வரக்கூடிய சோதனைகளிலே யோபுவை போல நாம் பொறுமையாக இருந்து தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து அவரை துதித்து அவர் பேரில் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்திலே உறுதியாக இருந்தோமானால் தேவன் நிச்சயமாகவே ஒரு பெரிய காரியத்தை நமக்கு செய்வார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதே போல் நீங்களும் உலகத்தை ஜெயித்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெறலாம் என்பதைத்தான் இந்த புதிய ஆண்டிலே நான் முதல் செய்தியாக உங்களை மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். தேவன் இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு உபத்திரமில்லாத ஆண்டாக, மகிழ்ச்சி ஆண்டாக, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பல நன்மைகளை பெற்று ஆசீர்வாதமாக வாழ்கிற ஆண்டாக, உங்களை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுகிற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பேன், நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு நிமிடம் தலைவணங்கி ஆண்டவர் பாதத்திலே நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பொறுமையிலே நாங்கள் ஆண்டவரே எல்லா விதமான உபத்திரங்கள் மத்தியில் உம்மை துதிக்கவும் உடைய பேரில் விசுவாசமாக இருக்கவும் நாங்கள் பொறுமையாயிருந்து இந்த வருடத்தை உடைய சமூகத்திலே நாங்கள் கழிக்கவும் நீங்கள் கிருபை சாருங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய புதிய கிருபையினால், இரக்கத்தினால், நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் ஆண்டவரே, உலகத்திலே எந்த விதமான உபத்திரங்கள் வந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை முறியடிப்போம், அவைகளிலே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நீங்கள் எல்லாரும் கூட
இந்த நேரத்தில் ஜெபிக்கிற தினந்தோறும் நான் சொல்வதைப் போல, நான் சொன்னதைப் போல அதிகாலையில் எழும்பி ஆண்டவரே ஜெபத்திலே செய்து பாருங்கள். இப்போ தேவன் நிச்சயமாக ஒரு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை அளவில்லாமல் மகிழ்ச்சியிலே திளைக்க பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியின் நாளாக, ஆண்டவரை துதித்து மகிழ்கிற நாளாக உங்களை ஆண்டவரை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், வழி நடத்துவார். இயேசுவின் மூலம் எங்களுடைய ஜெபத்தை அங்கீகரித்து இந்த ஆண்டு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும்படியாக நீர் கிருபை செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் மிக்க செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.